வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன கோரிக்கை. இதை பார்க்குறவங்க எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, ஒருத்தர் பார்த்தாலும் சரி, 2 பேர் பார்த்தாலும் சரி, தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. சுதந்திரம் வாங்கிட்டோம். 77 வருஷம் முடிஞ்சு போச்சு. 78வது சுதந்திர தினம் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும். சரி, 77 வருஷம் சுதந்திரம் வாங்கிட்டோம். நம்ம சுதந்திரமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம நினச்சதை படிக்க முடியுதா? நம்ம நினச்சதை சாப்பிட முடியுதா? நினச்ச மாதிரி இருக்க முடியுதா? இல்லை. ஒரு விளம்பரம் வருது, ஒரு விளம்பரம். நம்மளுடைய உளவியல் ரீதியாக நம்மளை மனசை மாற்றி அந்த அந்த விளம்பரத்தில் வர பர்பஸையே வாங்க சொல்கிறான். உப்பு இருக்கான்னு கேட்குறான், கறி இருக்கான்னு கேட்குறான். நம்ம ஒரு காலத்தில் வெறும் கறி துண்டு இருக்குது பார்த்தீங்களா? கறி துண்டு, சாம்பல், கறி எரிஞ்சு சாம்பலாகும் பார்த்தீங்களா? அந்த சாம்பலை தான் வச்சு விளக்கணும் நம்மால். எந்த பல்லில் சொத்தையே வந்ததில்லை. வேப்பங்குச்சி, காட்டு வணக்குன்னு சொல்லுவாங்க, காட்டு கொட்டக்கூடிய செடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இலைகளை, வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி இதெல்லாம் வச்சு பல்லு விளக்குனாங்க. சொத்தை வந்ததில்லை, பல்லு விழுந்ததில்லை. 95 வயசு வரைக்கும் நல்லா கறி, மாட்டுக்கறியை நல்லா வலுவாக சாப்பிட்டான் நம்மால். அப்படியெல்லாம் இருந்த காலத்தில் இன்றைக்கி பர்பஸைங்கிற பேரில் நம்ம மேலே திணிச்சு நம்மளை எல்லாத்தையும் உலக பொருளாதார மையம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி நம்மளை ஆயுளை குறைத்து, உடல் நலத்தை குறைத்து நம்மளை ரொம்ப சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நினச்சதை சாப்பிட முடியல, நினச்சதை படிக்க முடியல, நினச்ச இடத்துக்கு போக முடியல. எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு. ஏன் கட்டுப்பாடு? பீச்சுக்கு போனால் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, பள்ளிக்கூடத்துக்கு போனால் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, படிக்கணும்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. நீட்டு தேர்வு கொண்டு வருவாங்க, அதில் பாஸ் பண்ணணும், இல்லை போய் டாக்டர் ஆக முடியாது. அப்புறம் ஏன்டா +2 வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னாக்கா தெரியாதம்மா. படிச்சிருக்கா? நம்ம கல்வி அறிவு கொடுத்துருக்கோமா? தமிழ்நாடு தவிர்த்து, கேரளா தவிர்த்து, தென் மாநிலங்கள் தவிர்த்து, வடநாட்டில் எந்த அளவுக்கு கல்வி வளர்ந்துருக்குது, கல்வி அறிவை கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு நாடு இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பகுதி மட்டும் மேலே ஏறிச்சுனாக்கா இன்னொரு பகுதி என்ன பண்ணும்? பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதை பிடிச்சி கீழே இழுக்கும். இல்லை அப்படின்னா இது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை மேலே தூக்கணும். இதுதான் சேர்த்து இதை மேலே தூக்கணும். அந்த வெயிட் இப்படி ஏற்றி இறக்கி இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும். வடக்கு வளரவே இல்லைங்கிறதுக்காக வேண்டி நம்ம எவ்வளோ நாளைக்கு பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியல. கல்வி அறிவு இல்லை, படிப்பு சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. இன்ன வரைக்கும் இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் போன மாதம் கூட ஒரு காணொலி எடுத்து போட்டிருந்தாங்க நண்பர்கள். உத்தரப்பிரதேசத்தில் 4 பேர் 5 பேர் தான் ஒரு கிளாஸில். அந்த கிளாஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. அந்த கிளாஸுக்கு எப்படின்னா 4வது 5வது 6வது 7வது அந்த மாதிரி 3 வகுப்புக்கும் ஒரே டீச்சரு, ஒரே மாணவர்கள், அவங்க தான் எல்லாமே. அப்புறம் எப்படிங்க கல்வி வளரும்? அப்புறம் எப்படிங்க இந்தியா வளரசாகும்? எப்படிங்க உயரும்? கல்வி கொடுத்தா தானேங்க உயரும். கல்வியை கொடுக்கக்கூடாது, மக்கள் முட்டாளாகவே இருக்கணும், நம்ம அரசாண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள்ற ஒருத்தர் நடிச்சிச்சுனாக்கா அந்த நாடு எப்படி முன்னுக்கு வரும்? அந்த நாடு எப்படி வளரசாகும்? நீங்கள் சொல்லிக்க வேண்டியதான். பொருளாதாரத்தில் முன்னுக்கு வருது, நம்ம நாடு வளருது, வளர்ச்சி நோக்கி போகிறது, ஜிடிபி இத்தனை %, அத்தனை %, நம்ம 2047 உலக வல்லரசு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 2047 உலக வல்லரசு ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி. 2047, இப்போதான் 24, 2047, இன்னும் 25 வருஷம் கழிச்சு சொல்கிறாரு. இப்போ இவ்வளோ நாளாக 10 வருஷம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பேச்சுக்கு இதே இல்லை. 10 வருஷம் பண்ணணும்ல, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாக்கா தான் எல்லாத்தையும் தனியாரமயமாக்கணும், தாராளமயமாக்கணும், பண மதிப்பில் இப்போ கொண்டு வந்தோம், அதை கொண்டு வந்தோம், இதை கொண்டு வந்தோம், ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம், எல்லாத்தையும் காலி பண்ணோம். அப்புறம் என்ன? ஏதோ அப்படி தான் பேசுவாங்க. அமெரிக்காவில் போய் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுட்டாக்கா உடனே அமெரிக்கா எங்களுடைய மன்னரை பார்த்து தலை வணங்கி வரவேற்குது அப்படின்னு பேசுகிறாங்க. நாடு வளர்ந்துருக்குதா அப்படின்னா 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி 30 கோடி இருந்த மக்கள்,
அதில் 5 மடங்கு கொண்டு வந்திருக்காங்க. 150 கோடி பேர் நம்ம தொற்றுருக்கிறோம். படிப்பில் குளறுபடி, வேலை கொடுக்குறதுல குளறுபடி. இங்கே 150 கோடி பேருக்கு எப்படி வேலை கொடுக்குறதுன்னு அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. என்ன வேலை பார்க்குறதுன்னு. ஒரு வேலையை பார்த்தா 1008 போட்டி, மக்கள் தொகை பெருக்கு அதிகம். இதையெல்லாம் அரசு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நமக்கு, நம்மளுடைய ஜிடிபிக்கு, நம்மளுடைய உற்பத்திக்கு, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு, நம்மளுடைய நாடு இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கணும், அது என்ன பண்ணணும், படிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும், கல்வி எந்த அளவுக்கு இருக்கணும், வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த மாதிரிலாம் இருக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் ஒரு திட்டம் போடணும். ஒரு நாடு தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய ஜாதியையும் வைத்து ஒரு நாடு அந்த நாட்டை ஆளுது அப்படின்னா அந்த நாடு நாசமாக போகிறத தவிர வேறு வழியே இல்லை. ஒரு மரியாதைக்குரிய ஒருத்தர் சொன்னார், தமிழ்நாடுக்காரர் தான் நினைக்கிறேன், வெள்ளைக்காரர்களும் சுதந்திரம் வாங்கி கொள்ளைக்காரர்களிடம் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உண்மையான வார்த்தை தானே. சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கொண்டாடினார் அந்த பெரியவர். இதெல்லாம் முன்கூட்டியே அவர் கணிக்கிறார். அவர் இந்த மாதிரி தான் ஆகும். 78 வருஷமா என்ன முன்னேறி வந்திருக்கிறோம், எந்த முன்னேற்றம்? பசி இல்லாமல் பசியை போக்கிட்டோமா, பஞ்சத்தை போக்கி விட்டோமா? இந்தியாவில் ஒரு நைட்டு மட்டும் 35 கோடி பேர், 35 கோடி பேருங்க, 35 கோடி, ஒருத்தர் 35 பேர் இல்லைங்க, இரவு சாப்பாடு மட்டும் 30 கோடினே வைங்க. இரவு சாப்பாடு மட்டும் இல்லாமல் உறங்க செல்பவர்களினுடைய எண்ணிக்கை 30 கோடி பேர். அப்போ சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஏதாவது 10 நயா பைசா பிரயோஜனம் இருக்குதா? இல்லை. பார்டர் இருக்குது, காஷ்மீர் பார்டர் இருக்குது, டெய்லி இந்திய ராணுவ வீரர்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க, டெய்லி சாகுறாங்க. எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி ஒரு அட்டூழியம், அநியாயம் எங்கேயாவது நடக்குதா பார்த்தீங்களா? சரி, இதுக்கு நிரந்தர தீர்வு ஒன்று வேணும். பார்டரு என்ன பண்ணணும்? என்ன உயிர் பலி ஆகக்கூடாது. நீ என்ன வேணா பண்ணு, எதை வேணா கொடு. காஷ்மீரை கேட்குறான்னா பாதி கொடுத்துட்டு பாதி வச்சுக்க. இதுக்காக காலம்பூரா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியா? இந்தியாவோட ஒருங்கிணைக்கப்பட்ட பாகிஸ்தான் காஷ்மீர் இந்தியாவோட சொத்து அப்படின்னா ஒத்தக்காரன் மேலே முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு ஒன்று ஒரு முடிவுக்கு வந்து வரணும்ல. அதோட எத்தனை வீரர்களை, இராணுவ வீரர்களை பலி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? எதுக்கு அவ்வளோ உயரத்தில் சியாச்சின் மலை உச்சியில் போய் அந்த பனியில் கடும் குளிரில் போய் வீரர்கள் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? இவ்வளவு சிரமப்பட்டு அந்த மண்ணை நம்ம காப்பாற்றி என்ன பண்ணோம்? மக்களின் உயிரை பிணையாக கொடுத்து நான் அந்த மண்ணை காப்பாற்றி என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. காஷ்மீர்னு ஒன்று இல்லைன்னா, பாகிஸ்தான் ஒன்று இல்லைன்னா, இந்திய அரசியல்வாதிக்கு முக்கால்வாசி பேர், இந்திய ஒன்றிய அரசியல்வாதிகளுக்கு முக்கால்வாசி பேர்த்துக்கு வேலையே இல்லை, அரசியலே இல்லை ஆகுது. இதை வைத்து தான் அரசியல் பண்ணுறாங்க. பாகிஸ்தானையும் காஷ்மீரையும் எல்லை கோட்டையும் வச்சு தான் அரசியல் பண்ணிட்டு நாடு காலம் கடந்து போய்கிட்டே இருக்குது. 78 வருஷம், 77 வருஷம் முடிஞ்சு 78வது வருஷம் பிறந்திருக்குது. சுதந்திரம் வாங்கி 77 வருஷம் ஆச்சு. நம்ம கடலில் போய் நம்மளுடைய மீனவர்கள் நம்ம கடலில் போய் மீன் பிடிக்க முடியல. டாக்டருக்கு படிக்க முடியல, தற்கொலை பண்ணிட்டு சாகணும். ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியை வந்து எங்களுக்கு அந்த கம்பெனினால எங்களுக்கு ஆஸ்மா பிரச்சனை வருது, மூச்சு பிரச்சனை வருது, நுரையீரல் பிரச்சனை வருது, எங்களுடைய உறுப்புகள், உடல் உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுது, அதனால் அந்த கம்பெனி இழுத்து மூடுங்கனாக்கா 13 பேர்த்த சுட்டு கொண்டுவோம். சுதந்திரம் இந்தியா, சுதந்திரம் போராடுவதற்கு சுதந்திரம் இல்லையா? யாத்திரைக்கு சுதந்திரம் இல்லையா? அது என்ன? அதில் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து சமூக விரோதிகள் உள்ளே கலந்துட்டாங்க. எப்படி கலப்பாங்க சமூக விரோதிகள்? யார் கலக்க விட்டது? அப்போ உளவுத்துறையும் காவல்துறையும் இராணுவம் என்ன சமூக விரோதிகள்லாம் யார்? தீவிரவாதிகளா? தீவிரவாதிகள் எப்படி ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு ஒரு நல்ல நோக்கத்துக்கு போராடுற ஒரு போராட்டத்தில் வந்து தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வருவாங்க? அவர்கள் வருவதற்கான என்ன முகாந்திரம் இருக்கிறது? தீவிரவாதிகள் வந்துட்டாங்க, சமூக விரோதிகள் வந்துட்டாங்க அப்படின்னா, சமூக விரோதிகள் எப்படி வந்தாங்க? உளவுத்துறையை மீறி, காவல்துறையை மீறி, இராணுவத்தை மீறி எப்படி உள்ளே வருவாங்க? இதுக்கெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டோம். 13 பேர்த்த சுட்டுக்கொள்வோம். கரெக்டாக குறிப்பாத்து வாயிலே சுட்டுக்கொள்வோம். 10வது படிக்கிற பிள்ளையா
பரவாயில்ல, எங்களுக்கு தேவை சுட்டுக்கொள்ளணும், அவ்வளவுதான். 10வது படித்தா என்ன, 11வது படித்தா என்ன? இதுதான் சுதந்திர இந்தியா. சுதந்திரம் வாங்கி 77 வருஷம் ஆச்சு. எனக்கு இது வேணான்னு சொல்லி போராடுறதுக்கு முடியல. சுதந்திரம் வாங்கி 77 வருஷம் ஆச்சு. சோறு திங்கிற இடத்துல நாங்கள் பெட்ரோல் எடுப்போம். அதுக்கு ஒருத்தன் வந்து வியாக்கியானம் பேசுவான். அடா முட்டாள்களே, பெட்ரோல் எங்கே இருக்குதோ, குருடாயில் எங்கே இருக்குதோ அங்கே தாண்டா எடுக்கணும், வேற எங்கேயும் எடுக்க முடியாது. அப்போ அங்கே தாண்டா எடுக்கணும் அப்படின்னா சோறு திங்கிறதுக்கு நெல் விளையிற இடத்துலையாடா போய் எடுப்பீங்க? வேற எங்கேயுமே இல்லையாடா இந்தியாவில்? இங்கே துணை கண்டத்தில் பெட்ரோல் எடுக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? சோத்துக்கு வழி இல்லாமல் மக்கள் தவிக்கிறாங்க, பஞ்சம் பசியில் கிடக்குறாங்க, பட்டினியில் உருள்றாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல தான் போய் நாங்கள் குருடாயில் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒத்த காலம் என்ன அந்த அந்த ஊரை பற்றிக்கிட்டு எரியுது, வயல் பற்றிக்கொண்டு எரிக்கிறது அந்த வெயிலுக்கு. இதெல்லாம் கேட்கக்கூடாது. கேட்ட சமூக விரோதி. ஏன் குருடாயில் எடுக்கிறீங்க? சமூக விரோதி. ஏன் குருடாயில் இல்லாமல் பெட்ரோல் இல்லாமல் டீசல் இல்லாமல் வண்டிகள் ஓடாதா? மாற்று இல்லையா? மாற்று வராது. ஏன் வராது? எப்படி வரும்? மாற்று வராது. வரும், வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறாங்க? நம்மளுடைய கார்பரேட்டுகள் தான். யார்? குரூட் ஆயிலை ரிஃபைனரி பண்ணி பெட்ரோலாக, டீசலாக, ஆயிலாக, பெட்ரோலாக, டீசலாக, இன்னும் ஆயில்களாக, இன்னும் நிறைய 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 பொருள்களாக மாற்றக்கூடிய கார்பரேட் வியாபாரிகள் பெட்ரோல் தான் வண்டி ஓடணும், கரண்ட்டில் வண்டி ஓடிடக்கூடாது, சூரிய சக்தியில் எதுவும் இயங்கிடக்கூடாது, லைட்டு போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நிற்கிறான். எல்லா நாடுகளும் உலக வளர்ச்சிகள்லாம் கிட்டத்தட்ட மாறிட்டாங்க. சூரிய சக்திக்கு மாறிட்டாங்க, மின்சாரத்திற்கு கரண்ட்டுக்கு மின்சாரத்திற்கு மாறிவிட்டார்கள். ஆனால் நம்ம ஆளுங்க மட்டும் பெட்ரோல் டீசலே இருக்கணும். ஏன்? அவங்க வளரணும்ல. மற்றவன் எப்படி போனால் என்ன? 110 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும், 120 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும், 105 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். காசு கொடுத்து அவன் போட்டு போகிறான். தேவைன்னா போகிறான், தேவைன்னா போயிட்டு போகிறான். சம்பாதிக்கிற காசு போகிற செலவு பண்ணிடணும், மிச்சம் பிடிக்கக்கூடாது. அவன் ஒரு உழைப்பாளி, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவன், ஒரு அரசு ஊழியர், யாராக இருந்தாலும் சம்பாதிக்கிற காசை கூட செலவு பண்ணிடணும். இதெல்லாம் பிடுங்குவோம். பெட்ரோலை காசு கொடுவோம், அதில் பிடுங்குவோம், இதில் பிடுங்குவோம், டீசலில் பிடுங்குவோம், மண்ணெண்ணில் பிடுங்குவோம், ரேஷனில் பிடுங்குவோம், எல்லாத்துலேயும் பிடுங்குவோம். ட்ரெஸ் எடுத்தால் அதில் பிடுங்குவோம், பல்பொடி வாங்குறே அதில் பிடுங்குவோம், எல்லாத்துலேயும் பிடுங்குவோம். ஒரு கோமணம் வாங்கினா அதில் பிடுங்குவோம், ஒரு ஜட்டி வாங்கினா அதில் ஜிஎஸ்டின்னு போட்டு பிடுங்குவோம். ஒரு பீடி 2 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதில் 20 காசு பீடிக்கு காசு வாங்குவோம். நாங்கள் ஜிஎஸ்டிங்கிற பேரில் எல்லாம் பண்ணுவோம். இதையெல்லாம் மீறி வருஷம் பூரா கோயிலுங்கிற பேரில் அதில் நாங்கள் கொள்ளையடிப்போம். அதில் நாங்கள் வந்து அதில் கோயிலுன்னு பேர் சொல்லி அதுலேயும் திருடுவோம். இதுக்கு நடுவில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் கோல்டு கம்பெனி வச்சுருக்கிறோம், எங்கள்கிட்ட பணம் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு கோல்டாக தருவோம், நாங்கள் உங்களுக்கு பணத்தை பல மடங்கு பெருக்கி நாங்கள் வட்டி போட்டு பட்டி மேலே பட்டி போட்டு தருவோம். அவங்க ஒரு பகுடு சுரண்டுவாங்க. ஆக ஒருத்தன் தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலும் சரி, ஒருத்தன் வந்து ஒரு சம்பாரித்து அவனுடைய மனைவி மக்களுக்கு, அவனுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடாது, செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணால் பிடுங்கிடுவாங்க. கார்பரேட்டுக்காரன் வந்து பிடுங்குவான், பல்பொடிக்காரன் வந்து பிடுங்குவான், ஆயிலுக்காரன் வந்து பிடுங்குவான். உன் தோட்டத்தில் ஆயில் விளையாது, விளைய விட மாட்டான், எல்லாம் வீடாக கட்டுவான். ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, ஜல்லிக்கட்டு மாட்டை காலி பண்ணணும். இதெல்லாம் தான் சுதந்திர இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள். இதெல்லாம் சுதந்திர இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள். நிலக்கரையிலேருந்து கரண்ட் எடுக்கிற ஆலையை கட்டுவாங்க. அந்த நிலக்கரி அந்த அந்த ஆலையை கட்டுறதுக்கோ, அந்த நிலக்கரி சுரங்கங்கள் அமைப்பதற்கோ இடம் கொடுக்குறாங்க. அந்த விவசாயிகளுக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லுவாங்க, ஆனால் வேலை தரமாட்டாங்க. வேலை கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க, ஆனால் வேலை தரமாட்டாங்க. கேட்டாக்கா இவருக்கு இவர் வந்து அந்த வேலைக்கு அன்ஃபிட்டு, நாங்கள் வடநாட்டிலேருந்து கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் சுதந்திர இந்தியாவில் இதெல்லாம் நடக்கிறது தான். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வளர்ச்சின்னு ஒன்று தான். வளர்ச்சி வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதுவும் வந்து தமிழ்நாடு, கேரளா, தென் மாநிலங்கள் மட்டும்தான். அதுவும் ஒரு மாநிலத்தை பார்த்து ஒரு மாநிலத்தை அப்படியே கற்றுக்க வேண்டியது. அவ்வளோதான்.
எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கணும். எல்லாத்துக்கும் போய் என்னமோ இதில் போய் பார்லிமெண்ட்டில் உத்தரவு வாங்கிட்டு வர மாதிரி உத்தரவு வாங்கிட்டு வரணும். ஒவ்வொன்றுக்கும் போய் உத்தரவு வாங்கணும். ஒன்று செய்கிறதுக்கு வாங்கணும். இதுதான் சுதந்திரம் வாங்கி 70 வருஷம் கழிச்சு. இவ்வளவுதான். நம்ம வந்து பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் சுதந்திரமாக என்னைக்கு வாழ போகிறோம்னு தெரியல. இன்னும் எத்தனை ஆண்டுகள் சுதந்திர ஆண்டுகள் கழித்து வாழ போகிறோம்னு தெரியல. ஆனாலும் சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம். கொடிக்கு வணக்கம் வைக்கிறோம், சாக்லேட் கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறோம். அவ்வளவுதான். கொடியேற்றுறோம், மிட்டாய் கொடுக்குறோம், செங்கோட்டையில் போய் பேசுகிறோம், கோட்டை கொத்தளங்களில் பேசுகிறோம். அவ்வளோதான். திட்டம் போடுறோம், நாங்கள் அதை பண்ணுவோம், வானத்தை வில்லாக வளைப்போம், தண்ணீரை எடுத்து அப்படியே நெக்லஸாக மாற்றுவோம்னு பேசி தான். ஆனால் எதையும் செய்கிறதில்ல. வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்லுவான், கொடுக்க மாட்டான். பெட்ரோல் விலை 50 ரூபாய்க்கு கொள்ளுவோம்னு சொல்லுவான், கொடுக்க மாட்டோம். பண மதிப்பில் இப்போ கொண்டு வருவோம். நாடே பாருங்கள் அப்படியே இன்னும் ஒரு 50 நாளில் பாருங்கள் அப்படியே வேறு மாதிரி வேறு லெவலுக்கு போகுது. இல்லை அப்படியே நீ தூக்கில் போடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் தூக்கில் அவங்க போடவும் மாட்டாங்க, நம்மளும் சாகவும் மாட்டோம். நமக்கும் வெக்கம் இல்லை, அவங்களுக்கும் வெக்கம் இல்லை. ஏன்னா ஒன்று இதை தூக்கில் போடுங்கன்னு சொல்கிறவனாவது சாகணும். இல்லை தூக்கில் போடுங்கன்னு சொல்கிறான்ல, அவனா எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களா வந்து என்ன நீ சொன்னது செய்யலையே, தூக்கில் தூக்கலான்னு சொல்லி தூக்கிலாக போகணும். அதுவும் செய்யலை. இதெல்லாம் வந்து சுதந்திர இந்தியாவில் நடந்தது. இதுதான் ஜனநாயக நாடு. நம்ம நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இதெல்லாம் நடக்கும். 50 நாளில் மாற்றி காட்டுறோமாங்க. ஆனால் எதுவுமே மாற்றம் வராது. இன்னும் இருக்க கீழே தான் ஒழிய மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் சுதந்திர இந்தியா தான். அதெல்லாம் சுதந்திர நாடு தான். கவர்னர்னு ஒருத்தர் வருவார். ரம்மியில் வந்து நிறைய பேர் சாவுவான், ரம்மி விளையாடுவான், அது சொத்தை இழந்துடுவான். ஒருத்தன் வந்து ஒரு ஆப்பை உருவாக்கி அதை வந்து நெட்டில் வந்து அப்லோடு பண்ணுறான் அப்படின்னா அந்த ஆப்பில் வந்து தர்மத்துக்கு பண்ண மாட்டான். அவன் சம்பாதிக்க தான் பண்ணுவான். முதல்ல சம்பாதிக்கணும், அப்புறம் கொள்ளையடிக்கணும். இது 2 விஷயந்தான். அவன் ஒரு ஆப்பை வந்து 5 லட்சமோ 10 லட்சமோ 2 லட்சமோ 1 லட்சமோ போட்டு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அந்த இன்ஸ்டால் பண்ண ஆப்பை வந்து நெட்டில் அப்லோடு பண்ணி அதன் மூலமாக அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய குறிக்கோள் என்ன? 1, முதலில் சம்பாதிக்க வேண்டும், அடுத்ததாக கொள்ளையடிக்க வேண்டும். இது 2 மட்டும்தான். இந்த 2 விஷயத்துக்காக தான் அவன் பண்ணுறான். தர்மத்துக்கு யாராவது பண்ணுவாங்களா? நீங்கள் பண்ணுவீங்களா? நான் பண்ணுவேன்னா? யாராவது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டோம். எல்லோரும் வந்து இது பண்ணிட்டு போங்க, நான் பில்கேட்ஸ் மாதிரி என்கிட்ட பல லட்சம் கோடி ரூபா இருக்குது, நான் எல்லாத்துக்கும் தரேன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மேற்கொண்டு மக்களிடமிருந்து சுரண்டுவதற்கு பிடுங்குவதற்கு தான் அந்த ஆப்பு. அது நல்லா தெரியும். ஆனால் கவர்னர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் அவங்களே போய் சொல்லிடுவாங்க, ஐயா நாங்கள் இது மாதிரி நடத்துகிறோம், சுரண்டுறதுக்கும் திருடுறதுக்கு தான் அந்த ஆப்பையை உருவாக்கியிருக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு தடை எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க போய் ஒரு சட்டசபையில் ஒரு திருமணம் நிறைவேற்றி அந்த திருமணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா, ஐயா இதை பேன் பண்ணுங்க, நிறைய பேர் சாகுறான், தற்கொலை பண்ணிக்கிறான், பணத்தை 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் நடந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறான், குடும்பத்தோடு சூசைட் பண்ணிக்கிறான், பேன் பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு அதை தூக்கி சூத்து கீழே போட்டு உட்காந்துக்குவோம். இப்போ இந்தியாவோட ஜனநாயக நாடு. இதெல்லாம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இப்படி தான் நடக்கும். இதெல்லாம் மாற்ற முடியாது. இன்னும் நிறைய 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 சொல்லிகிட்டே போகலாம். சுதந்திரம் என்பது ஒரு பாவ செயல் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நடைமுறையாக இருக்குது. ஒருவேளை வெள்ளைக்காரன்ட்ட சுதந்திரம் வாங்காமல் வெள்ளைக்காரனே இது வரைக்கும் மாண்டிருந்தால் உண்மையிலே இந்தியாவினுடைய வளர்ச்சி பல மடங்கு உயர்ந்திருக்கும். பல பாலங்களை கட்டியிருப்பான், பல ஏரிகளை வெட்டியிருப்பான், பல குளங்களை தூர்வாரி இருப்பான், பல சாதிகளை ஒழித்திருப்பான், படிப்பை கொடுத்துருப்பான், நிறைய பேர் படிப்பை கொடுத்துருப்பான். இந்தியா எப்படி தமிழ்நாடுலாம் எப்படி படிப்பு? இந்தியா நமக்கு முதல்ல படிப்பு கொடுத்தது வந்து கிறிஸ்தவர்கள் தானே கொடுத்தது. வெள்ளைக்காரர்கள் தான் படிப்பை கொடுத்தார்கள். வேற யாரும் நமக்கு படிப்பு கொடுத்தது? அவர்கள் தான் கொடுத்தாங்க. வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை வெள்ளைக்காரர்கள் இருந்தால் நேரம் நம்மளாம் பெரிய 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 படிப்பு படிச்சிருப்போம், பெரிய பெரிய ஆளுங்களாக நம்ம ஆயிருப்போம்,
பெரிய லெவலில் போயிருப்போம் நம்ம. அதனால் இது வந்து வெள்ளைக்காரன்றது நம்ம வாங்கினது, நாட்டை வாங்கினது மாபெரும் தவறாகத்தான் நான் நினைக்கிறேன். பல சட்டங்களை போட்டாங்க. சதின்னு ஒன்று இருந்துச்சு தெரியுங்களா? புருஷத்தை விட பொண்டாட்டி அந்த நெருப்புலேயே வந்து செத்துடணும். அதெல்லாம் ஒழிச்சது அவன் தான். கல்வியை கொடுத்தது வெள்ளைக்காரன் தான். கொள்ளிடத்தில் ஒரு பாலம் இருக்குது பாருங்கள், இன்னும் அந்த பாலத்தினுடைய சுவடுகள்லாம் இருக்குது. இன்ன வரைக்கும் அப்படியே இருந்துச்சு. அவன் எந்த வருஷம் கட்டானது தெரியல. அவன் கட்டி 150 வருஷத்துக்கு மேலே இன்னும் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்கள், பீகார்லேயும் சரி, ஆந்திராவிலையும் சரி, உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா பாலங்கள் 1 மாதம் 2 மாதத்தில் இடிஞ்சு கீழே விழுந்துருது. இப்போ கூட பிரதமர் மோடி திறந்து வச்ச பாலம் ஒன்று இடிக்க விழுந்து அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து 1 கோடி ரூபா பணம் ஃபைன் போட்டுருக்கு. இதெல்லாம் வந்து சுதந்திர இந்தியாவில் நடக்கிறது. ஒருவேளை வெள்ளைக்காரன்ட்ட இருந்துச்சுனாக்க அவன் கட்டுற ஒரு பாலம் 300 வருடங்களுக்கு 1000 2000 200 வருடங்களுக்கு தாங்கும். அந்த காலத்தில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கரிகால் சோழனும் கட்டிய அணைக்கட்டு மாதிரி இருக்கும். மேட்டூர் அணை யார் கட்டினது? வெள்ளைக்காரங்கணத்தில் கட்டினது. பெரியார் அணை, முல்லை பெரியார் அணை யார் கட்டினது? வெள்ளைக்காரங்கணத்தில் கட்டினது. நம்ம என்னத்தங்க கட்டினோம்? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனாலும் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம். எல்லாத்துக்கும் சாக்லேட்டு கொடுக்குறோம், கொண்டாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் வாழ்க சுதந்திரம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சுதந்திர நாள் ஒரு கருப்பு தினமாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. மக்கள் மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி இந்த நாட்டில் ஒரு பெண் கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு என்றைக்கு சுதந்திரமாக நடந்து போகிறாளோ அன்றைக்குத்தான் முழுமையான சுதந்திரம். அதுவும் இரவில் தனியாக ஒரு பெண் கழுத்து நிறைய நகைகளை அணிந்து கொண்டு என்றைக்கு சுதந்திரமாக நடந்து போகிறாளோ அன்றைக்குத்தான் முழுமையான சுதந்திரம்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னைக்கு நம்ம அப்படியா இருக்கிறோம்? சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம்ல, நமக்கும் கொஞ்சம் கூட லஜ்ஜியே இல்லைல்ல. நன்றி, வணக்கம்.